வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். இந்தியால இருக்கிற மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்பவும் தனித்துவமான 5 சதுப்பு நிலங்களை பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். எந்த ஒரு அடிப்படை விளக்கமும் இல்லாம நேரடியா இந்த அற்புதமான இடங்களோட புவியியல் மற்றும் சிறப்பம்சங்களுக்குள்ள நாம நுழையலாம். வாங்க. நம்ம பயணத்திட்டம் இதுதான். வடகிழக்குல அஸ்ஸாம்ல ஆரம்பிச்சு அப்படியே பீகாரோட சிந்து கங்கை சமவெளிகளை கடந்து கடைசியா ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு நதிப்படுகைகளுக்கு செல்ல போறோம். சரி, நம்ம முதல் ஸ்டாப் அசாம் மாநிலத்துல குவஹாத்திக்கு பக்கத்துல இருக்கிற தீப்போர் பீல். இது ஒரு நிரந்தர நன்னீர் ஏரி. இது சும்மா சாதாரண ஏரி கிடையாதுங்க. இதோட புவியியல் அமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு காலத்துல மாபெரும் பிரம்மபுத்திரா நதி ஓடின பாதை இது. நதி தன்னோட பாதைய மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பழைய கால்வாயில இயற்கையாவே உருவான ஒரு ஏரிதான் இந்த தீப்போர் பீல். நதி விட்டு சென்ற இந்த சுவடு அதோட அபாரமான பல்லுயிர் வளம் காரணமா ஆகஸ்ட் 19, 2002 அன்னைக்கு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சதுப்பு நிலமா அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இங்க ஒரு நுட்பமான போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கிரேப் பெலிகேன், அஜுடன் நாரைகள் மாதிரியான அரிய வகை பறவைகளுக்கு இது ஒரு முக்கியமான புகலிடம். ஆனா அதே நேரத்துல அதிகப்படியான மீன் பிடித்தல், பூச்சிக்கொல்லி மாசு, ஆகாயத் தாமரைன்னு பல அச்சுறுத்தல்களையும் இந்த இடம் சந்திச்சுட்டு வருது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வரலாம். ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்கும் இந்த வலசை போகும் பறவைகள் அசாம தாண்டினதும் அடுத்து எங்க போய் ஓய்வெடுக்கோன்னு யோசிச்சிருக்கீங்களா? அத தெரிஞ்சுக்க நாம அடுத்து பீகாருக்கு போகணும். அதுதான் கண்டக் நதியோட வளைவுகளால உருவான கபர்தல் சதுப்பு நிலம். இத கன்வர் ஜீல்னு கூட சொல்வாங்க. இதோட சைஸ் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. சிந்து கங்கை சமவெளியில சுமார் 2620 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த சதுப்பு நிலம் விரிந்து பரவி இருக்கு. இந்த கபர்தல் ஒரு பிரம்மாண்டமான இயற்கை ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்படுது. பீகார் மாநிலத்துல சுமார் 70% நிலம் கடுமையான வெள்ள அபாயங்கள்ல இருக்கு. ஆனா இந்த சதுப்பு நிலம் பருவமழை காலங்கள்ல ஏற்படுற 1.5 மீட்டர் வெள்ள நீரை முழுமையா உறிஞ்சு அந்த பகுதியை காப்பாத்துது. இது எவ்வளவு பெரிய சேவைன்னு யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளா அந்த பகுதியை வெள்ளத்திலிருந்து காப்பாத்திட்டு வந்தாலும் ரொம்ப சமீபத்துல, அதாவது ஜூலை 21, 2020 தான் இதுக்கு சர்வதேச அங்கீகாரமே கிடைச்சது. இங்க இருக்கிற பல்லுயிர் வளம் நிஜமாவே பிரமிக்க வைக்குது. 165 வகையான தாவரங்கள், ஏறக்குறைய 400 விலங்கு இனங்கள், 221 வகையான பறவைகள்னு இது ஒரு பெரிய ஸ்வர்க்கம். முக்கியமா 58 வகையான வலசை போகும் நீர் பறவைகள் தங்களோட நீண்ட பயணத்துல இங்கதான் தங்கி ஓய்வெடுக்குது. ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, மிக கடுமையான ஆபத்துல இருக்கிற இந்த 5 அரிய வகை உயிரினங்களுக்கு இதுதான் கடைசி புகலிடம். நிலத்தடி நீர் எடுக்கிறது, கால்வாய் அமைக்கிறது மாதிரியான மனிதர்களோட செயல்களால இந்த வாழ்விடமும் இப்போ பெரிய அச்சுறுத்தல்ல இருக்கு. சரி, பீகார்லயே நம்ம அடுத்த ஸ்டாப் நாகி பறவைகள் சரணாலயம். இது இயற்கையா உருவானது இல்ல. நாகி நதியில மனிதர்களால கட்டப்பட்ட ஒரு அணை. ஆனா இன்னைக்கு நம்ப முடியாத அளவுக்கு தெளிவான நீரோட, செழிப்பான நீர்வாழ் தாவரங்களோட ஒரு அற்புதமான இடமா இது மாறி நிக்குது. இது வெறும் அணை மட்டும் இல்ல, இப்போ ஒரு முக்கியமான பறவைகள் சரணாலயமாவும் உருவெடுத்திருக்கு. குறிப்பா சிந்து கங்கை சமவெளியில பட்டைத்தலை வாத்துகள் ஆயிரக்கணக்கில் ஒன்னு சேர்ற மிகப்பெரிய இடங்கள்ல இதுவும் ஒன்னு. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்திலேயே நம்ம 4வது இடமான நாக்டி பறவைகள் சரணாலயம் இருக்கு. விவசாய நீர்ப்பாசனத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண அணை இன்னைக்கு எப்படி உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட செழிப்பான பல்லுயிர் மையமா மாறியிருக்குன்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். இது நிஜமாவே ஆச்சரியம்தான். மனிதர்கள் உருவாக்குன ஒரு நீர்ப்பாசன திட்டம் இப்போ 150க்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கு, பல வகையான மீன்களுக்கு, ஏன் அழிந்து வரும் இந்திய யானைக்கு கூட வாழ்விடமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். வடக்குல இருந்து இப்போ நம்ம தெற்கு நோக்கி வரப்போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு புவியியல் புதிர உங்ககிட்ட கேக்குறேன். ஒரு கடலோர உப்பு நீர் ஏரி எப்படி புவியியல் ரீதியா பல கிலோமீட்டர் உள்நாட்டிற்கு நகர முடியும்? விடைய தெரிஞ்சுக்க ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற கொல்லேரு ஏரிக்கு உங்களை வரவேற்கிறேன். கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதி படுகைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கிற ஒரு டெல்டா அதிசயம் இது. காலப்போக்குல கடலோர நிலப்பரப்பு மேலே எழுந்ததுனாலையும், நதிகள் கொண்டு வந்த வண்டல் மண் படிஞ்சு டெல்டா உருவானதுனாலையும், கடலோரமா இருந்த இந்த ஏரி இப்போ பல கிலோமீட்டர்கள் உள்நாட்டிற்குள் தள்ளப்பட்டுடுச்சு. புவியல்ல நடந்த ஒரு மாயாஜாலம்னு சொல்லலாம். கொல்லேரு இயற்கையாகவே ஒரு யூட்ரோபிக் நீர்நிலை. அப்படின்னா ஒன்னும் இல்ல, இதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கு. அதனால இங்க நீர்வாழ் தாவரங்களும் பாசிகளும் அதிக அளவுல செழித்து வளருது. இங்க மனிதர்களோட ஈடுபாடு எப்படி மாறி வந்திருக்குன்னு பாருங்க.
1970கள்ல மீன் வளர்ப்பு அறிமுகமாச்சு. அப்புறம் 1999ல இது சரணாலயமா மாறி 2002ல சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இடமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஆனா இதனால பாரம்பரிய மீன்பிடி மக்களுக்கும் நவீன மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கும் இடையில ஒரு பெரிய மோதலும் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த 5 அற்புதமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பத்தின நம்ம பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். இந்த நுட்பமான சரணாலயங்களோட பாதுகாப்பையும் அதே நேரத்துல அதை நம்பி இருக்கிற உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரத்தையும் நாம எப்படி சமநிலைப்படுத்த போறோம்? இது நாம எல்லாரும் கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.